உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாள் பெருவிழா. இன்றைக்கு பாசுரம் 11. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன தெரியுமா சொல்கிறா? அந்த பொண்ணு போய் ஒவ்வொரு வீட்டாக நின்று கதவை தட்டி எழுப்பிட்டு இருக்கல்ல, அது எப்படி பார்க்கணுன்னா, ஒரு ஹெச்ஆர்னு வச்சுக்கோங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த ஹெச்ஆர் தன்னோட டீமில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்கல்ல, அப்படியான ஒரு மோட்டிவேஷனாகத்தான் இந்த பாசுரம் 11 இருக்கிறது. அந்த பெண்ணோட பெருமைகளை சொல்கிறாங்க. அதாவது இம்ப்ரூவிங் தி டீம் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பை கவுண்டிங் தேர் மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னுடைய குழுவில் இருக்கின்ற உறுப்பினரோட சிறப்பெல்லாம் சொல்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக உற்சாகம் பிறக்கும், தன் மேலேயே ஒரு நம்பிக்கை வரும். அப்படியான பாசுரமாகத்தான் இந்த பாசுரம் இருக்கிறது. அது எப்படி அவ சொல்கிறான்னா, அந்த பொண்ணோட குலப்பெருமையை முதல்ல சொல்கிறா, அப்புறம் அந்த பொண்ணோட சிறப்பு என்ன அதையும் சொல்கிறா. அப்படிப்பட்ட நீ எப்படி ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு மூணையும் அழகாக லிங்க் பண்ணுறா. பாசுரத்தை பார்க்கலாமா? கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கற்று கறவை கணங்கள் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள்ல, அதாவது அந்த ஆயர் பொண்ணோட வீட்டில் எப்படி செல்வ செழிப்பு இருக்கான். அவள் வீடுங்கிறது அவள் அண்ணனோட வீடு. அந்த அண்ணனோட வீட்டில் அந்த கறவை கணங்கள்ங்கிறால, ஆடு மாடு எல்லாமே அப்படி தளதளன்னு பால் பொங்குதான் அவங்களோட மடியிலிருந்து. அப்படி பொங்குகின்ற செல்வ செழிப்பு மிக்க வீட்டோட வாரிசாக இருக்கக்கூடிய பொண்ணே அப்படின்னு ஆரம்பிக்கிறா. சரி, இது அவளோட சொந்த பெருமையா? இல்லை, இதுதான் அங்கே மிக முக்கியம். பை கவுண்டிங் தேர் மெரிட்ஸ்னா இது உனக்கு கிடைச்சிருக்கிற பெருமை, ஆனால் இது உன்னோட சொந்த பெருமை கிடையாது. அது உன்னுடைய அண்ணனோட பெருமை, உன்னுடைய அண்ணனோட வீட்டில் இருக்கிற செல்வ பெருமை. அப்போ உன்னோட சிறப்புன்னு எதை சொல்லுவ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. உன்கிட்ட வறட்சி இருக்கிறது. என்ன வறட்சி? உன்கிட்ட இலக்கு இல்லை, உன்னோட எய்ம் சரியா இல்லை. என்ன எய்ம் உனக்கு? கண்ணனை சேர வேண்டும், அதற்கு நோன்பு நோக்க வேண்டும் அப்படிங்கிறதான உன்னோட இலக்கு. நீ அதை செய்கிறியா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறா. அடுத்தது அவளோட சிறப்பை சொல்கிறா. இப்போ குலப்பெருமையை சொல்லியாச்சு. சரி, அது இல்லை உன்னோடது. அப்போ உன்னோட சிறப்பு என்ன? பை கவுண்டிங் தேர் ஓன் மெரிட்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ ஆண்டாள் சொல்கிறா அந்த ஆயர்குடி பெண்ணோட சிறப்பு என்னன்னு. அதை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. புற்றர வல்குல் புனமையிலே போதராய். புற்றர வல்குல் அப்படின்னா புற்றிலேருந்து வெளியில் கிளம்பி வேகமாக வர்ற ஒரு பாம்பு இருக்குன்னு வைங்களேன். படம் எடுத்துட்டு வருது. அது என்ன வேகத்தில் வரும்? அந்த சீற்றம், அதாவது ஆண்மையின் சீற்றம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பாம்பின் சீற்றத்தை சொல்கிறா. அடுத்தது மயிலை சொல்கிறா. அதாவது கானகத்தில் இருக்கின்ற மயில், அது எவ்வளவு அழகாக, எவ்வளவு நளினமாக, எவ்வளவு வண்ணமயமாக இருக்கும். ஆண்மையின் சீற்றமும் பெண்மையின் பேரழகுன்னா அறிவின் பேரழகுன்னு நம்ம எடுத்துக்கணும். வெறுமே புறத்தோற்றத்தின் பேரழகுன்னு ஆண்டாள் சொல்லவே முடியாது, ஆண்டாள் சொல்ல முடியாது. எனவே ஒரு பாம்பின் சீற்றமும் கானகத்தில் இருக்கின்ற மயிலின் அழகும் என்னும்போது இரண்டு தன்மையும் சேர்ந்தவளாக நீ இருக்கிறாய். ஆனால் அதை நீ உணர்ந்திருக்கியா? உங்ககிட்ட எல்லா வல்லமையும் சேர்ந்து இருக்கு. தெளிவும் இருக்கு, வல்லமையும் இருக்கு, நெருப்பும் இருக்கு, நீரும் இருக்கு. ஆனால் நீ அதை உணராமல் இருக்கிறாயே அப்படின்னு சொல்றா. ஸோ குலப்பெருமையை சொல்லியாச்சு. அடுத்தது அவளோட சிறப்புன்னு அதையும் சொல்லியாச்சு. அடுத்து எங்க நகர்றா பாருங்க. சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. சுற்றத்து தோழிமாரெல்லாம்னா உன்னோட உறவினர்கள் அல்லது தோழிமாரெல்லாம் வந்து உன் வாசல்ல நின்று முகில்வண்ணன் பேர்பாடனா எங்க டீம்ல உள்ள எல்லாரும் வந்து நின்னாச்சு. உனக்கு உண்டான ப்ராஜெக்டோட முக்கியத்துவத்தை சொல்லியாச்சு. அதை எப்படி நீ செய்யணுங்கிற அந்த வழிமுறையும் டாஸ்கையும் சொல்லியாச்சு. ஆனால் நீ இன்னமும் நகரவே மாட்டேங்கிற, தூங்கிட்டு இருக்க, நீ எழுந்திருக்கவே மாட்டேங்கிற, சுறுசுறுன்னு வரமாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்குறா. அடுத்தது சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி. இதுதான் ரொம்ப முக்கியம். நீ எழுந்திருக்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற, ஆனால் என்ன பண்ணுறாளாம்? செல்வ பெண்டாட்டினி. அதாவது கனவு மட்டும் காண ஆரம்பிச்சிடுறா.
அந்த டாஸ்க்கை முடித்த உடனே தனக்கு என்னெல்லாம் பெருமைகள் வரப்போகுது, அந்த டாஸ்க்கை முடிக்கும்போது தனக்கு என்னெல்லாம் புகழ் வரப்போகுது, தனக்கு என்னெல்லாம் இன்சென்டிவ் வரப்போகுது, அதையெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிடுறாளாம். அதாவது கண்ணனோடு நோன்பு நோற்று போய் அவனோடு சேர்ந்தால் அவனுடைய மனைவியாக முடியும், அந்த சிறப்பை பெற முடியும், அந்த செல்வ பெண்டாட்டிங்கிற அந்த தனிச்சிறப்பு இருக்குல்ல, அண்ணனோட வீடுங்கிற அந்த பெருமை வேண்டாம், உனக்குள்ளேயே பாம்பாகவும் மயிலாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குது. அதை தாண்டி நீ கண்ணனோடு சேரும்போது அவனுடைய வாழ்க்கை துணையாக கூடிய உயர்வு இருக்குது. அதையெல்லாம் மறந்துட்டு நீ வெறுமே கனவு மட்டுமே கண்டுட்ருக்கியே, அந்த கனவை நனவாக்குவதற்கு நீ உழைக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத ஆண்டாள் வைக்கிற கேள்வி. எப்படி நிறைவு செய்கிறா பாருங்க. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். எதுக்கு நீ இப்படி தூங்கிட்டு இருக்க, உன்னோட உறக்கத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறா. இவ்வளோ பெருமையை சொல்லியாச்சு, குலப்பெருமையை, உன்னோட தனிப்பெருமையை சொல்லியாச்சு, உன்னோட வல்லமையை சொல்லியாச்சு, ஆனால் அதை வைத்து நீ நகரவே மாட்டேன் என்கிறாய், நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்கிறாய். உன்னுடைய முயற்சியில் இறங்காமலே அந்த இலக்கை நிறைவு செய்தால் என்ன பெருமை கிடைக்குமோ அதை மட்டும் நீ கனவு கண்டுட்ருக்கியே. செல்வ பெண்டாட்டியாக இருக்கணும்னா அதற்கு வேண்டிய நோன்பை நோக்கணும், அதற்கு வேண்டிய முயற்சியை செய்யணும், அதை பண்ணலை. ஆனால் பெண்டாட்டியாக இருப்பதற்கான அந்த சந்தோஷத்தை மட்டும் கனவில் கண்டுட்ருக்க. கனவில் மட்டும் நடப்பது நல்லதாக இருக்காது. நனவாக்க வேண்டுமென்றால் கண்ணை விழித்து முயற்சி செய் என்று மிகப்பெரிய அறிவுரையை அந்த ஆயர்குடி பெண்ணுக்கு சொல்கிறாள். அதே மாதிரி நம்முடைய நாச்சியார் திருமொழியில் எப்படி பார்க்குறா பாருங்களேன். இந்த நாச்சியார் திருமொழி 8ஆம் பாட்டு. அதில் அந்த வேல்யூவேஷன் தியரி அப்படிங்கிற ஒன்றை பொருத்தி பார்க்கலாம். என்ன வேல்யூவேஷன் தியரி? அவளுடைய இலக்கு எப்படி இருக்குது, அவளுடைய கனவு எப்படி இருக்குது, அவள் நோன்பு நோக்க வேண்டிய அந்த காலகட்டம் எப்படி இருக்குது, அதற்கு அவள் தன்னை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஹெச்ஆர் ஆஸ்பெக்டை இந்த பாசுரத்தில், இந்த பாடலில் பார்க்கலாம். நாச்சியார் திருமொழியில் வருகின்ற அந்த பாசுரம் பாருங்களேன். 3ஆம் திருமொழியில் 8வது பாட்டாக ஆண்டாள் இதை கொடுக்கிறாள். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாட்டு. மாமிமார் மக்களே அல்லோம் மற்றும் இங்கெல்லோரும் போந்தார், தூமலர் கண்கள் வளர தொல்லையிரா துயில்வானே, சேம மேலின்றிது சால சிக்கென நாம் இது சொன்னோம், கோமள ஆயர் கொழுந்தே குறுந்திடை கூரை பணியாய். இதில் என்ன ஆண்டாள் சொல்கிறான்னா, அந்த இலக்கை நோக்கி தை மாதத்தில் நகர ஆரம்பிச்சிடுறா ஆண்டாள் மட்டும். அந்த பொய்கைக்கு போகிறா. அந்த பொய்கைங்கிறது நம்முடைய ஃபீல்டு ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டாஸ்கை நிறைவேற்றுவதற்கான ஃபீல்டுக்கு ஆண்டாள் நகர்ந்துடுறா. ஏன்னா இந்த தோழிகளையெல்லாம் நம்பிட்டு ஒவ்வொருத்தராக எழுப்பிட்டு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் என்னோட வேலையில் இறங்கிடுறேன் அப்படின்ட்டு ஆண்டாளே நகர ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த இலக்கை சொல்கிறாள். இந்த இலக்கை நான் நகர்த்தி கொண்டு போகும்போது, இந்த இலக்கை நோக்கி நான் செல்லும்போது என்னை சுற்றிலும் மாமன்மார் எல்லாருமே நிற்கிறாங்க, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கனவு என்பது புதிதாக இருக்கிறது, என்னுடைய முயற்சி என்பது புதிதாக இருக்கிறது. காரணம், அவங்க எல்லாருமே ஒரு இயல்பான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. யாருமே ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அதை நோக்கிய நகர்தலை செய்யவே இல்லை. விதிக்கப்பட்ட வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்திருக்காங்க, கேள்வி கேட்காம. அப்படிங்கும்போது இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய செயல் புதியதாக இருக்கிறது அப்படின்னு அந்த கனவுகிட்டையே ஆண்டாள் பேசுகிறா. பாருங்க அதை. மாமிமார் மக்களே எல்லோம் மற்றும் இங்க எல்லோரும் போந்தார், தூமலர் கண்கள் வளர தொல்லையிரா துயில்வானே. அது எப்படி சொல்லணும்னா, இதை கனவு இருக்கு, கனவுகள் தூங்கலாம், ஆனால் கனவு காண்பவர்கள் தூங்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறா. இலக்கு ஒரு தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இலக்கு அங்கேயே தான் இருக்கும், இலக்கு நகர்ந்து வராது நம்மை நோக்கி, ஆனால் நாம் தானே நகரணும். அதை மிக சுலபமாக எப்படி சொல்லணும்னா, விதைகள் தூங்கலாம், விதைத்தவர் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் ஆண்டாள் இதில் சொல்கிறா. கனவாக இருக்கிறது எனக்கு ஒரு இலக்கு, அது அங்கே தூங்கிட்டு இருக்கு, கனவு தூங்கிட்டு தான் இருக்கும், ஆனால் கனவை காண்கின்ற நாம் தான் தூங்காமல் உழைக்க வேண்டும் என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை ஆண்டாள் இதில் சொல்கிறா. அந்த கனவில்லாமல் இருக்கின்ற அந்த நிலையில் இருக்கின்ற மாமன்மார் உறவினர்கள் எல்லாரும் இங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட நிலையை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர்கள் வித்தியாசமான வாழ்க்கையை வாழவில்லை, நான் தான் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வித்தியாசமான பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது இலக்கை நோக்கி ஓடுகின்ற எல்லோருக்கும் பொருந்துவதான ஒரு செயல்பாடு. அடுத்தது எங்கே நகர்றா பாருங்க ஆண்டாள்.
சேம மேலன்றி இது சால சிக்கன நாம் இது சொன்னோம். செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதைத்தான் ஆண்டாள் இதில் சொல்றார். சிக்கன நாம் இது சொன்னோம். சேம மேலன்றி அப்படின்னா எனக்கு இது ஒன்று தான் எனக்கான விஷயம், எனக்கான சேமம், எனக்கான சந்தோஷம், எனக்கான வாழ்க்கை, எனக்கான இலக்கு, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு வருவோம்ல. மூச்சு அடைச்சி போயிடும் அதை அடையலைன்னா. இது ஒன்று தான் எனக்கான சேமம், வேற எதுவும் எனக்கு நிம்மதியை தராது, சந்தோஷத்தை தராது, எதையாலும் என்னுடைய அந்த இலக்கை இட்டு நிரப்ப முடியாது. அப்படிங்கிறப்போ சிக்கன நான் இதை சொல்கிறேன். செல்ஃப் டிட்டர்மினேஷன், நான் இப்படித்தான், இதுதான் என்னுடைய இலக்கு, வேறு எதனாலும் என்னுடைய மனசு கலங்காது, எனது மனது வேறு எந்த திசையிலும் திரும்பாது அப்படின்னு சிக்கன பிடித்து கொண்டிருப்பதை போல் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த மிக அழகான வார்த்தையை சொல்றா. அடுத்தது பாருங்க. கோமள ஆயர் கொழுந்தே குறுந்திடை கூரை மணியாய் எக்ஸ்பெக்டிங் வேல்யூ தியரி அப்படிங்கிறாங்க இதை ஆங்கிலத்தில். அதாவது இவ்வளவு பெரிய அந்த மிகப்பெரிய பொக்கிஷமாக எனக்கு கனவு இருக்கிறது, அதை நான் நனவாக்கி விட்டால் எனக்கென்று செல்வம் வந்து சேரும், எனக்கென்று புகழ் வந்து சேரும், எனக்கென்று மகிழ்ச்சி வந்து சேரும். அந்த மகிழ்ச்சியை வேறு எதனாலும் எனக்கு கொடுத்து விட முடியாது. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் சாதனை செய்தவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்து முயன்று அதில் வெற்றி பெற்று அதனால் தங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமாக்கி கொண்டவர்கள் என்றால் அவர்கள் பிறந்த இடம் பள்ளத்தாக்கில் இருக்கலாம், ஆனால் நகர்ந்து 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 அவர்கள் உயரத்தை சிகரத்தை அடைந்தது எப்படி என்றால் இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரியால் தான். சிக்கென பிடித்திருக்கிறார்கள் அவர்களுடைய இலக்கை. அப்படி நாம் அந்த இலக்கை சிக்கென பிடிக்க வேண்டும். அப்படி பிடித்தால்தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்படியான வாழ்க்கையை ஆண்டாள் வாழ்ந்திருக்கிறார். அந்த காலத்தில் ஆண்டாளோடு கோடிக்கணக்கான பெண்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் ஆண்டாளை பேசுகிறோம் என்றால் அவள் தன்னுடைய இலக்கை வித்தியாசமாக அமைத்து கொண்டாள் என்பதனால்தான். அப்படி வித்தியாசமான இலக்கும் கிழக்கும் நமக்கும் அமைய வேண்டும். அதற்காக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இரண்டையும் நாம் மாற்றி யோசிக்க வேண்டும். யோசிக்கிறோம், யோசிப்போம். நன்றி, வணக்கம்.